ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கடல மாவு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடல மாவை லேசாக வறுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம ஒரு கப் கடலை மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ கலந்துக்கலாம். மீதி இருக்க நெய்யை ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்துட்டுக்கலாம். கடல மாவோட வாசனை வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா இப்போ வாசம் வருது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணியாட்டம் இருக்குன்னு பயப்பட வேண்டாம். இது போக போக கொஞ்சம் கெட்டியாகி வரும், நல்லா இறுகி வரும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். மாவு நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா இப்போ ஆறட்டும் கொஞ்சம் நேரம். இதுலேயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இது நல்லா இப்போ ஒரு தடவை கலந்துட்டுக்கோங்க. எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் சர்க்கரை போட்டுக்கலாம். நான் அதே கப்பில் 1 கப் சர்க்கரை எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அதை சேர்த்துக்கலாம். அடுப்புலேருந்து கீழே வச்சுட்டு மிக்ஸி ஜார்லேருந்து சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. அடுப்புலேயே வச்சா நல்லா தண்ணி ரொம்ப உருகிரும், தண்ணி ஆயிரும். கீழே வச்சுட்டு கலந்துட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதை கலந்துட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிக்கலாம். கையில் நெய்யோ எண்ணெயோ எதுவும் தடவை தேவையில்லை. நம்ம சின்னதாக கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சா அதுவே நல்லா ஷேப்க்கு வந்துடும். எண்ணெயோ நெய்யோ எதுவும் தடவை தேவையில்லை. இது மாதிரி எல்லா மாவும் பிடிச்சி எடுத்துக்கலாம். கடலை மாவு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.